Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last class exercise 2.6 உள்ள first 6 problems பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல 7th ப்ராப்ளம்ல இருந்து 9th ப்ராப்ளம் வரைக்கும் பார்க்கலாம். அது 7th ப்ராப்ளம் பாருங்க. Find the sum of natural numbers between 602 and 902 which are not divisible by 4. அதாவது 602 க்கு அப்புறத்துல இருந்து 2 க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் 4 ஆல டிவைட் ஆகலையோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட ஒரு 20 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு வைங்களேன். என்கிட்ட வந்து ஒரு 20 ஆப்பிள்ஸ் இருக்கு. என்கிட்ட நீங்க வந்துட்டு எனக்கு வந்து நல்லா இருக்க ஆப்பிள்ஸ், அதாவது அழுகாம இருக்க ஆப்பிள்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் என்ன பண்ணுவேன், அழுகுன ஆப்பிள்ஸ், இப்போ வந்து இந்த 5 ஆப்பிள்ஸ் வந்து அழுகுன ஆப்பிள்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நான் வந்து அழுகுன ஆப்பிள்ஸை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்க ஆப்பிள்ஸ், அதாவது 15 ஆப்பிள்ஸை கொடுப்பேன். கரெக்டா? அப்போ எனக்கு வந்துட்டு டிவிசிபிள் ஆகாத 4 டேபிள்ஸ்ல உள்ளது வேணும்னா நான் முதல்ல இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 603ல இருந்து 901 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு சம் பண்ணிட்டு SN கண்டுபிடிச்சிட்டு 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸ் என்ன 604 608 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு SN பண்ணிட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு டிவைட் ஆகாத நம்பரோட SN கிடைச்சிரும் தானே? புரிஞ்சுதா? அதாவது மொத்தமா நான் வந்துட்டு சம் பண்ணிட்டு 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸை தனியா சம் பண்ணிட்டு மொத்தமா சம் பண்ணிருக்கதோட டிவைட் ஆகுற நம்பர்ஸை நான் மைனஸ் பண்ணனா டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம் வந்து எனக்கு கிடைச்சிடும். கரெக்டா? இப்படிதான் இந்த சம்மை சால்வ் பண்ண போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் மொத்தமா உள்ள சீக்வன்ஸ் எழுதிக்கலாம். என்னது 602க்கு அப்புறம் என்ன வரும்? 603, 604, 605 எக்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும் 902க்கு முன்னாடி, அதாவது 901 வரைக்கும். சரியா? இந்த சீக்வன்ஸ்ல இருந்து given எழுதிக்கலாமா? A is equal to first term என்னது 603. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் D என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 604 மைனஸ் 603 வேல்யூ என்ன 1. அப்ப D யோட வேல்யூ 1. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் L is equal to என்னது 901. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவை? SN தான் தேவை. SN is equal to what? அதுக்கு தேவை முதல்ல n தேவை இல்லையா? n கண்டுபிடிச்சாதானே SN கண்டுபிடிக்க முடியும். அப்ப n ஃபார்முலா என்ன? L minus A divided by D plus 1. ஓகே, அப்ப n போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? n is equal to L வேல்யூ என்ன 901 minus A வேல்யூ 603 divided by D யோட வேல்யூ 1 plus 1. 901 minus 603 வேல்யூ வந்து 298 plus 1. 298 plus 1 என்னது 299. அப்போ 603ல இருந்து 901 வரைக்கும் 299 டேர்ம்ஸ் இருக்கான். சரி, இப்போ நம்ம இந்த 299 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா எவ்வளோ, SN எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போறோம். SN ஃபார்முலா என்ன? n/2 இன்டூ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கனால லாஸ்ட் டேர்ம் உள்ள ஃபார்முலா எடுத்துக்கிறேன். A plus L. Yes, 299 is equal to 299/2 இன்டூ A வேல்யூ என்ன? A வேல்யூ 603 plus L வேல்யூ என்ன? L வேல்யூ 901. 299/2 into 603 plus 901 வேல்யூ வந்து 1504. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2 752s are. சரியா? அப்ப 299 into 752 வேல்யூ 224848. ஓகேவா? இதுதான் வந்துட்டு S29க்கான வேல்யூ. அதாவது இந்த எல்லா சீக்வென்ஸையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 224848. சரியா? இப்போ நான் வந்து 4 ஆல எதெல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அதை வந்துட்டு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண போறேன். இப்போ 4 ஆல எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் ஆகும்னா 604. இதான் 4 ஆல ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்து 608. இதுக்கு அப்புறம் இது கூட 4 ஆட் பண்ணி இப்படி போயிட்டே இருந்தோம்னு வெச்சுக்கோங்க. லாஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 900. சரியா? இது வந்துட்டு 602க்கு அப்புறத்துல இருந்து 901க்கு முன்னாடி வரைக்கும் 902க்கு முன்னாடி வரைக்கும் நம்பர்ஸ்ல எந்தெந்த நம்பர்ஸ்னா 4 ஆல டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸை சீக்வென்ஸா எழுதிருக்கேன். சரியா? இப்போ இந்த சீக்வென்ஸ்க்கு A என்ன வரும்? A is equal to 604. காமன் டிஃபரன்ஸ் என்ன? D is equal to 608 minus 604 வேல்யூ 4. ஓகேவா? லாஸ்ட் வேல்யூ என்ன? L is equal to 900. சேம் இதே மாதிரி இப்போ இதுக்கு SN கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல n கண்டுபிடிக்கணும். ஓகேவா? n ஃபார்முலா என்ன? n is equal to L minus A divided by D plus 1. ஓகேவா? அப்ப n is equal to L வேல்யூ என்ன? 900 minus A வேல்யூ 604 divided by D வேல்யூ 4 plus 1. சரியா?
900 minus 604 value என்ன 296 divided by 4 plus 1. 4 ones are 474 sir. Okay, இப்போ 74 plus 1 value என்ன 75. n is equal to 75. இப்போ நம்ம வந்து Sn கண்டுபிடிக்கலாம் சரியா? Sn formula என்ன? Sn is equal to n by 2 into a plus l. S 75 is equal to 75 by 2. A value என்ன 604 plus L value என்ன 900. 75 by 2 604 plus 900 value என்ன 1504. ஓகேவா? கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 752. இப்போ 75 into 752 value என்ன 56400. அப்ப S75 value 56400. ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்துக்குமே என்ன சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சோம்? S299 S299 minus S75 இதானே கண்டுபிடிச்சோம். நம்ம S299 க்கு வேல்யூ என்ன வந்துச்சு 224848. இப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 56400. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 168448. அப்போ 603 ல இருந்து 602 க்கு அப்புறத்துல இருந்து 902 க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ல 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு வேல்யூ 168448. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 8th ப்ராப்ளம் பாருங்க. Raghu wish to buy laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in a 10 installment as rupees 4,800 in first month, rupees 4,750 in second month, rupees 4,700 in third month and so on. If he pays money in this fashion, fine. Total amount paid in 10 installment. How much extra amount that he has to pay than the cost? அதாவது ரகு வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. இப்போ லேப்டாப் வந்து 40,000 டைரக்டா அவங்க வந்து கேஷ் கொடுத்து வாங்கிட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம அவங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல, அதாவது 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா 10 மந்த்ஸ் வந்து அவங்க பே பண்ற மாதிரி, லேப்டாப் வாங்கி வீட்டில் வச்சுட்டு 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும் சரியா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மணி பே பண்ற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணா, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் 4800, ஒரு லேப்டாப்க்கு 40,000க்கு அவங்க 40,000 கொடுக்க தேவையில்லை, ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த்ல 4800 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், செகண்ட் மந்த்ல 4750 கொடுக்குறாங்க, தேர்ட் மந்த்ல 4700 கொடுக்குறாங்கன்னா லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 10 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க கட்டிகிட்டே இருக்கும் சரியா? அப்படி கட்டினாங்கன்னா அவங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் 40,000 தானே அந்த லேப்டாப்பு, இந்த மாதிரி 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா 40,000 மேலே கட்டுற மாதிரி வரும். அப்படி கட்டக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சீக்வன்ஸ் எழுதிக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் மந்த் வந்து என்ன கட்டுறாங்க 4,800, செகண்ட் மந்த் 4,750, தேர்ட் மந்த் 4,700 சரியா? இந்த மாதிரி விட்டு நம்மளோட சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கட்டுறாங்க 10 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும். அது அப்படின்னா 10 மந்த்ஸ், அதாவது 10 மந்த்ஸ் வரும் இல்லையா? 10 மந்த்ஸ்னா 10 டேர்ம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மந்த்துக்குள்ள ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும், ஒவ்வொரு எவ்வளோ கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து அப் டு 10 டேர்ம்ஸ், நாட் த நம்பர் ஆஃப் 10, அதாவது 10 நம்பர்ல 10 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது n is equal to 10 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சீக்வன்ஸ்ல இருந்து என்ன கிவன் எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 4800, செகண்ட் டேர்ம் d காமன் டிஃபரன்ஸ், அதாவது 4750 minus 4800 என்ன வரும் -50 ஓகேவா? இன்னொரு given என்ன n is equal to 10 ஓகேவா? நாம கண்டுபிடிக்க வேண்டியது Sn ஃபார்முலா என்ன? n by 2 into 2a plus n minus 1 into d. Sn வந்து வேல்யூ என்ன 10. S10 is equal to 10 by 2 into 2 into a value என்ன 4800 plus 9 n value என்ன 10 minus 1 into d ஓட value -50. 10 by 2 இங்க இருக்க ஒரு 2 வையும் அந்த 50 ல இருந்து ஒரு 2 வையும் நான் வந்து காமனா வெளிய எடுத்துக்கிறேன். என்ன வரும் 2 into 4800 plus 10 minus 1 9 into minus 25. ஏன்னா வந்துட்டு 50 ல 2 போச்சுனா 25 இல்லையா? அதான் -25. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி அப்ப 10 into வரும் சரியா? 10 into 4800 minus 9 into 25. வேல்யூ என்ன 9 2 18 18 plus 4 2225 சரியா? அப்போ 10 into 4000
4800 மைனஸ் 225 வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா 4575 வரும். ஓகேவா? அப்போ இன்டூ 10 என்னது வேல்யூ? இன்டூ 10 45750. சரியா? இதுதான் வந்து S10. அவங்க வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கட்டுற வேல்யூ, அதாவது 45,750 rupees வந்துட்டு அவங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கட்டுறாங்க. செகண்ட் क्वेश्चन என்ன? அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினா 40,000 விட எவ்வளவு வேல்யூ வந்துட்டு அவங்க அதிகமா கட்டுறாங்க, எவ்வளவு கேஷ் அவங்க அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இப்போ போட போற செகண்ட் क्वेश्चन. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் நான் ரோமட்டர்னு போட்டுட்டு போடுங்க. சரியா? இப்போ செகண்ட் ரோமட்டர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிருக்கான்? ஆக்சுவலா அவங்க கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 45,750 வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட ஆக்சுவல் ரேட் என்ன? 40,000. அப்போ 45,750 மைனஸ் 40,000 வேல்யூ என்ன? 5,750. அப்போ அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினா 5,750 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு? 9th ப்ராப்ளம் பாருங்க. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in first month and then increasing the payment rupees 300 in every month. How long will it take for him to clear the loan? அதாவது மேன் வந்து ஒரு மேன் யாருன்னே தெரியாது, ஒரு பையன் வந்துட்டு 65,000க்கு லோன் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த லோனை ஃபர்ஸ்ட் மந்த்து 400 rupees வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாங்க. அதே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோனா 300 ஃபர்ஸ்ட் மந்த் 400 கட்டினாங்கன்னா செகண்ட் மந்த் வந்துட்டு 300 இன்க்ரீஸ் ஆகி 700 கட்டுவாங்க. அடுத்த மந்த் இன்னும் 300 இன்க்ரீஸ் ஆகி 1000 கட்டுவாங்க. இந்த மாதிரி 300 இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை மந்த்தில் எவ்வளோ நாள், ஹவு லாங் வில் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன்? 65,000 லோனை எப்போ கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிவன். ஓகேவா? அதாவது SN வந்துட்டு 65,000 நம்பர் ஆஃப் மந்த் தானே கேட்டிருக்காங்க. அதாவது N is equal to what இதுதான் கேட்டிருக்காங்க. SN அவங்களே கொடுத்துட்டாங்க. SN எவ்வளோ? 65,000. 65,000 தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு 400 பே பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ வரும்? நெக்ஸ்ட் மந்த் வந்து 300 கூட வந்து 700 வரும். அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் வந்து 1000 வரும். 700 கூட 300 ப்ளஸ் பண்ணால் 1000. இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். சரியா? இந்த சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் வந்து 65,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 400, D is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 700 minus 400 is equal to 300. நீங்க வந்து இந்த சீக்வன்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க டைரக்டாவே அவங்களே 300 every month increase ஆகுதுன்னா so 300 is a constant value இல்லையா? அதனால நம்ம வந்து டைரக்டாவே D is equal to 300 போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா அதுக்கு தான் இந்த சீக்வன்ஸ் போட்டு காமிச்சேன். சரியா? இப்போ A வேல்யூ, D வேல்யூ, SN வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? SNல போயிட்டு நம்ம ஃபார்முலா போய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே n கிடைச்சிடும். SN is equal to ஃபார்முலா என்ன? n/2 into 2A plus n minus 1 into D. SN value என்ன? 65,000 is equal to n by 2 into A value 400 plus n minus 1 into D ஓட value என்ன? 300. ஓகேவா? இப்போ 65,000 into n by 2, இந்த 2 இங்க உள்ள ஒரு 2வையும் இங்க உள்ள ஒரு 2வையும் நான் காமனா எடுத்துக்கிறேன். காமனா எடுத்து என்ன கிடைக்கும்? வெளியில ஒரு 2 வந்துருமா? ஸோ 400 பிளஸ் 300ல 2 போச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா 150 வரும். சரியா? அப்போ n minus 1 into 150. இந்த 2வும் கேன்சல் ஆகும். இப்போ 65,000 is equal to n into 400 plus 150n minus 150. இப்போ 65,000 is equal to n first n into 400 minus 150 value என்ன? 250 plus 150n. 65,000 is equal to n உள்ள மல்டிப்ளை பண்ணா 250n plus 150n square. சரியா? அப்போ இந்த பிளஸ்ல உள்ள 65,000 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். 150n square plus 250n minus 65,000 is equal to 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா
இங்க இருக்குல்ல, அதாவது 50ஆல நான் டிவைட் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து எனக்கு 10 டேபிளே வரும் 5 டேபிளே வரும். நான் 50ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 50 × 3 தான் 150. அதனால 3n² பிளஸ் எனக்கு என்ன வரும்னா 5n மைனஸ் 1300 கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? என்ன ஈக்குவேஷன் இருக்கு மேல எழுதிப்போமா? 3n² plus 5n minus 1300 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சரியா? இந்த மாதிரி எப்போதுமே ஒரு ஃபேக்டரைஸ்ல எண்ணுக்கு முன்னாடி இப்போ ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ? 3 வேல்யூ இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3யை இந்த 1300 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? -3900 கிடைக்கும். சரியா? நம்ம அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணா -3900 வரணுமா, பிளஸோ மைனஸோ பண்ணா 5 வரணும். ஓகேவா? இங்க +5 இருக்குன்னா +5 போடுங்க. அப்படி எந்த வேல்யூ? 65 × 60. இதுதான் வந்துட்டு எனக்கு 65 × 60 வந்து 3900 இதே வந்து மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 5 கிடைக்கும். எதுல வந்து எந்த சைடு மைனஸ் போடணும்? நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைடு 60 கிட்ட தான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு 5 வந்து பிளஸ்ல வந்திருக்கு. ஆனா மல்டிப்ளை பண்ணக்கூடியது மைனஸ்ல வந்திருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் வந்து எனக்கு மைனஸ்ல வரும். 65 - 60 வந்துட்டு எனக்கு +5 வந்துடும். சரியா? இப்போ இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால திரும்பி நம்ம இப்போ 3ஆல டிவைட் பண்ணணும். 3 இப்போ 3 2s are 60 6 0 வந்து மேல போயிடும். இது வந்து டிவைட் பண்ணாது. இப்போ எப்படி எடுக்கணும்னா இந்த 3 இருக்கு இல்லையா, அதனால 3n plus 65 into இங்க வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால n - 20 is equal to 0 வரும். அப்ப n is equal to -65/3 கிடைக்கும். இல்லைனா 20 கிடைக்கும். ஒன்னு -65/3 கிடைக்கும், இல்லைனா 20 கிடைக்கும். மைனஸ் நெகட்டிவ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால n is equal to 20 தான். n is equal to 20. அப்போ 20 months ஆகுமா? அந்த 65,000 பே பண்றதுக்கு 20 months வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா இந்த சம்? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6 உள்ள 7th ப்ராப்ளம்லேருந்து 9th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.